அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான நிறைய அரசு வேலைகள் அரசு தரப்புலேருந்து வெளியிட்டுட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய இந்திய அஞ்சல் துறையிலிருந்து இந்தியன் போஸ்ட் ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து தான் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டோட்டலாக நமக்கு 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, டோட்டலாக நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நம்ம மினிமம் ஓகேங்களா என்ன படிச்சிருக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கு, மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு மினிமம் நம்ம என்ன படிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம், எந்த தேதியிலேருந்து கடைசியோட நம்ம விண்ணப்பிக்கிறது க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அது என்னென்ன ஜேபிஜியில் இருக்கணும், எல்லாமே தெளிவாக சொல்லலாம். அதே போல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு மினிமம் என்ன சம்பளம் கிடைக்கும், மேக்ஸிமம் என்ன சம்பளம் கிடைக்கும். ஸோ இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. அதே போல் நம்ம 3 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அந்த 3 வகையான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும், என்ன மார்க் எடுத்துருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக 100% வேலை வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், ஈஸியாக அப்படியே வேலை வாங்குறது. அதே மாதிரி நிறைய பேர் மனசில் கேட்பீங்க, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நான் 2-3 தடவை அப்ளை பண்ணிட்டேன், 4-5 தடவை அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க லக்கை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். அந்த லக்கை நம்ம எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். அதே போல் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணணும், எந்த இடத்தை சூஸ் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்போ தான் ஈஸியாக வேலை கிடைக்கும். அதே போல் 350, 370, 400 இந்த மார்க் கம்மியான மார்க் எடுத்திருக்கவங்களுக்கும் இந்த வேலை கிடைச்சிருக்குது. அது எப்படி என்ன ஏது எல்லாமே தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க நமக்கு அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்குது, எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்குது, கொடுத்துருக்குறாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜிடிஎஸ் கிராமின் டக் சேவக் இந்த போஸ்டிங்கு தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவதாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் இந்த 2வது போஸ்டிங். 3வது போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நமக்கு இப்போது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன எவ்வளோ போஸ்டிங் டோட்டலாக வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500 வேகன்சி. இதில் டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,500 வேகன்சி. சரிங்களா? ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா இதற்கான சம்பளம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்குறதே சேலரி தான். சேலரி எவ்வளோ கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் சேலரி எல்லாம் எவ்வளோ கிடைக்கும், அலவன்சஸ் எவ்வளோ கிடைக்கும், இது எல்லாமே தான் இல்லையா.
ஃபர்ஸ்ட் இதில் ஸ்டார்டிங் சேலரியை வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கு சேலரி கிடைக்கும். இது ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரிமெண்ட் வந்து 50,000 1,00,000 கிட்டத்தட்ட வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இன்க்ரிமெண்ட் சேலரி. அடுத்ததா ஏஜ் லிமிட், வயது வரம்பு. இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஜென்ரலாக கேட்டகரி எல்லாருக்குமே 18 வயசுல இருந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருச்சு உடனே நீங்க இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்சிமம் அதிகபட்சம் 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு. இதுவே நீங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்ல வரீங்கன்னா நீங்க 45 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரியான நீங்க. ஒருவேளை நீங்க இந்த 3 கேட்டகரியிலும் இல்லாம ஓபிசியில் வருவீங்க இல்லையா? ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ இவங்க எல்லாருமே வந்து ஓபிசியில் தான் செலக்ட் பண்ணி விண்ணப்பிப்பீங்க. இவங்களுக்கு வந்து 43 வயசு வரைக்கும், அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதிகபட்சமாக 3 வருஷம் வயது தளர்வாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓபிசி கேண்டிடேட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இப்போ யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட்டு தான். கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 வகையை நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இங்கே தான் நிறைய சந்தேகங்கள் வரும். சரிங்களா? நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை நம்ம வந்து ஈஸியாக வேலை வாங்க முடியும், அதே மாதிரி செலெக்ஷன் வந்து நேர்மையான முறையில் தான் நடக்குதா, இதில் தான் நிறைய ப்ராசஸ் இல்லையா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனோ எந்த விதமான காசு கொடுத்தோ இதில் வேலையை வாங்க முடியாது. சரிங்களா? இதில் நேர்மையான முறையில் தான் செலெக்ஷன் நடக்கும். சரிங்களா? வெறும் உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் மெரிட் லிஸ்ட்டு போடுவாங்க. சரிங்களா? மெரிட் லிஸ்ட் 1 2 3ன்னு சொல்லிட்டு டோட்டலாக 5லேருந்து 7 மெரிட் லிஸ்ட் வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த 7 மெரிட் லிஸ்ட்டில் உங்களுடைய லிஸ்ட் வந்து எந்த லிஸ்ட்டில் வந்தாலுமே நீங்கள் செலெக்ஷன் தான். ஓகேங்களா? செலக்ட் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வந்து செலெக்ஷன் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அரசு வேலை வேணும், அது இந்த ஜிடிஎஸ் வேலை தான், போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் பாஸ்ல இருந்து, சரிங்களா, 470 480 490 மார்க் இருக்கிறவங்க வரைக்கும் கூட நீங்கள் கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த போஸ்டிங்க்கு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாங்க, அதே மாதிரி டிமாண்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்க. இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டா மட்டும் கிடைக்காது, அதே போல ஏரியாவும் சூஸ் பண்ணணும். ஏரியா மீன்ஸ் எந்த இடத்துல நம்ம சூஸ் பண்றோம். இப்போ வந்து அவுட்டர் ஏரியாவா இருக்கும் இல்லையா, ஒரு சென்னைனா இப்போ ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த ஊர்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அது வந்து சிட்டியில் இருந்தாங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க கூடாது. இப்போ அவுட்டர் ஏரியாவா ஒரு கொஞ்சம் வில்லேஜ் ஏரியாவா இருக்க பாருங்களா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி எந்த காம்படிஷன் இல்லாமல் கண்டிப்பாக வேலையும் கிடைக்கும். இப்படி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. சரிங்களா? நீங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்தது சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைக்கு எப்போல்லாம் தான் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.